பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் எதிர்பார்ப்போடு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய முடிவு நல்லதாய் அமைய வேண்டுமென்று தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முடிவை நான் உனக்கு தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த விஷயத்தில் முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நான் ஜெயமாய் முடித்து கொடுப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு காரியத்துக்காக அந்த முடிவுகளை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். ரிசல்ட்டுக்காக எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். வேலை விஷயத்துக்காக நல்லதொரு முடிவு வர வேண்டும், நல்ல ஒரு காரியம் நடக்க வேண்டும், இதில் நான் ஜெயம் பெற வேண்டும், என்னுடைய இந்த மருத்துவ பரிசோதனை முடிவு நல்ல முறையில் இருக்க வேண்டும், திருமண காரியத்தின் முடிவு நல்ல முறையில் இருக்க வேண்டும், கர்ப்பத்தின் கனிக்காக டெஸ்ட் எடுத்திருக்கிறோம், அதில் ஒரு நல்லதொரு முடிவு வர வேண்டும். இப்படி பல தரப்பட்ட முடிவுகளுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த முடிவை உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கக்கூடிய முடிவாய் நான் உங்கள் கரத்தில் தருவேன். நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்திருங்கள். தேவ சமூகத்தில் உங்களது விண்ணப்பங்களை சொல்லுங்கள். மனுஷன் கண்ணியை வருவிப்பான். மனுஷனிடத்தில் முடிவை எதிர்பார்த்து கொள்வீர்களேயானால் பல சிக்கல்களுக்குள் அகப்பட்டு விடுவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் அநேக சக்திகள் எழுப்பப்பட்டு அநேக கிரியைகள் செய்யப்பட்டு இவனை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும், இவனை எப்படியாவது தீர்த்து விட வேண்டும், இந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும், இந்த குடும்பத்தை இல்பொருளாக்கி விட வேண்டும், இந்த குடும்பத்தை பலவீனப்படுத்தி விட வேண்டும், இந்த குடும்பத்தை எப்படியாவது சீரழித்து விட வேண்டும் என்று மனிதன் முடிவெடுத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது வேட்டையாடலாம் என்று சத்ருவானவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களது காரியங்களை என் சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது அதில் ஜெயத்தை தரக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய மகத்துவம் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று வாக்கு தத்தம் தந்தார் அல்லவோ? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு தத்தம் தந்தார் அல்லவோ? அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நினைத்திருக்கக்கூடிய காரியத்தில், ஏது காரியத்தில் நீ நினைத்திருக்கிறாயோ, வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாயா, எனக்கு இந்த கம்பெனியில் தான், இந்த பிராண்டட் கம்பெனியில் தான் எனக்கு வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அரசு வேலை வேண்டுமென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அநேக தேர்வுகள் எழுதி முடிவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்பார்க்கக்கூடிய முடிவை நன்மையாய் நான் முடித்து தரப்போகிறேன். வழக்கு விஷயத்தில் ஒரு முடிவு வராமல் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறதல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், அந்த காரியத்தை நான் முடித்து கொடுக்க போகிறேன், அந்த காரியத்தில் நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். கர்த்தராகிய தெய்வம் உன் குடும்பத்தில் உலாவுவாரேயானால் அந்த காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். அந்த காரியத்தில் ஒரு துளிர் உண்டாகும், அந்த காரியத்தில் ஒரு பூ பூத்தல் அனுபவம் வரும். ஆண்டவர் நம் குடும்பத்தில் உலாவும் போது நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு
ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவு செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தில் வாஞ்சையாய் விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை உங்களுக்கு நான் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆவியானவர் நல்லதொரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முடிவை நீர் எங்கள் குடும்பங்களில் செய்து நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் எந்தெந்த காரியத்துக்காக முடிவை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தீங்குக்கும் விட்டு கொடுக்காமல் அந்தந்த குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே கூட இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தந்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.